ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்பவே ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ரசம் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெப்பர், அரை டீஸ்பூன் மல்லி, 2 டீஸ்பூன் கடலெண்ணெய், ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுக்கணும், 2 தக்காளி, 3 வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. இப்போ மிக்ஸி ஜாரில் மிளகா, பூண்டு, சீரகம், மல்லி, மிளகு இது எல்லாத்தையும் நம்ம கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே தக்காளியும் ஊற வச்சுருக்கிற புளியும் ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. இப்போ ஒரு கடாயை ஸ்டவ்வில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாவை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுக்குங்க. இந்த மசாலா பேஸ்ட்டை ஒரு நிமிஷம் எண்ணெயில் கொஞ்சம் வதக்க விடணும். அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரசத்தை குக் பண்ணிக்கணும். ரசத்தை ரொம்ப அதிகமாக கொதிக்க விடக்கூடாது. அதோட கொதிக்க ஆரம்பிக்கும் போது அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிடணும். நல்லா அதை நுரைச்சி வரணும். பாருங்கள், இப்போ நல்லா நுரை கட்டிட்டு வருது. கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருக்குது. ரொம்ப அதிகமாக கொதிக்க விடாமல் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இதை ஆஃப் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதாங்க, ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ரசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.